இந்த பாலத்தால் போகும்போது பிடிச்சிருக்கா? இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள். காய்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க போகிறோம். 3 மாதத்துக்கு முன்னுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்ச பொருள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாங்கி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குதுனால என்ன சாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அவரே அன்பாக்ஸ் பண்ண வைப்போம். இப்போ அதுக்காக தான் போயிட்டுருக்கிறேன். இப்போ எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்னார்லேருந்து நான் முருங்கன் போயிட்டுருக்கிறேன். முருங்கனில் தான் அவங்க இருக்கிறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் அண்ணா வாழ்கிற மகனுக்கு. அவருக்கு வந்து நான் பர்த்டே டைமே அவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் அதை என்னால் வாங்கி கொடுத்துக்கலாம் போயிட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொரோனா சிச்சுவேஷன் அந்த டைமில் கொஞ்சம் அதில் எங்கே போகக்கூடிய மாதிரி இல்லை. அதனால் இப்போ தான் நான் ரீசெண்டாக கொழும்பு போயிருந்தேன். அப்போக்கெல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ வாங்கியாச்சு. இப்போ இதை வந்து அவரே அன்பாக்ஸ் பண்ண வச்சு அவரோட ரியாக்ஷன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்போயும் என் ஃபுல்ஃபேஸ் ஹெல்மெட்டை பார்த்தாருன்னு சொன்னால் எடுத்து போட்டுக்குவார் அவரே. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த அவருக்கு ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஆர்வமாக இருந்து அதெல்லாம் கிஃப்ட்டுன்றதை நல்லா வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தது. வாங்கின இடத்த பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா எல்லோரும் விவசாயிகள்லாம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோட்டம் முடிச்சுக்கிறாங்க. அங்கே தான் ஃபெமிலியாகவே நிற்கிறாங்க இப்போ. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நேச்சரோட சேர்ந்த மாதிரி அந்த அன்பாக்சிங்கை பண்ணி அவரோட ரியாக்ஷன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாலம் ஒன்றுக்கு வந்திருக்கு. ரிஸ்க்கு தான் போகிறது. இந்த பாலத்தால் போகும்போது கடைசி வரைக்கும் கால் உண்டக்கூடாது. அடுத்த வந்து நைஸாக போயிட வேண்டியதான். இதான் பார்த்திங்கன்னா அந்த தோட்டங்கள் நிறைய பேர் தோட்டம் செய்கிறாங்க. இப்போ தோட்டத்துக்குள்ளே தான் போக போகிறோம். ஒத்தையடி பாதையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துங்கெல்லாம் மாடுகள்லாம் கட்டி போட்டுருக்காங்க. இந்த காணியெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டக்காணி தான். இப்போ ஒரு ரோட்டுண்டல போகிறோம் பாருங்கள். எங்கடா அந்த காட்டுக்கெல்லாம் கூட்டி போகிறாடா கோம்பரேட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் பார்த்தீங்கன்னா தோட்டம் தமிழ்ல. பிடிச்சிருக்கா? இப்படி திறந்துட்டு அளவு காணுமா? என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? பிடிச்சிருக்கா? நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்?
இடம் வடிவா இருக்குல்ல லெவன் வடிவா இருக்கு. இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க நீங்க. இந்த இடம் நிஜமா தான் இல்ல. இல்ல